Hi guys, welcome to Amazing Facts. இந்த பேண்டமிக்கில் எல்லோருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஹாபிஸ் வந்திருக்கு. ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் வீடியோ, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் சீரீஸ் அண்ட் மூவிஸ் பார்க்குறதுன்னு டைம் பாஸ் பண்ணுறாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மாடி தோட்டம் வைக்கிறது, சின்ன சின்ன பூச்செடிகளை வளர்க்குறதுன்னு தன்னுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இன்னும் சில பேர் இந்த பேண்டமிக்கில் வீட்டில் இருந்து ரொம்பவே போர் அடித்து போகிறதால அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த காலத்தில் நம்ம எல்லோரும் காம்பேக்ட் ஹோம்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ்னு வாழ்ந்துட்டு வரோம். நம்ம இந்த மாதிரி பேர்ட்ஸ் அண்ட் அதர் பெட்ஸ்லாம் வளர்க்குறதால அதுங்க போடுற சத்தத்தால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரெசிடென்ட்ஸ்க்கு சூட்டபிளான 10 குவைட் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் பேர்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். பட்ஜீஸ் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். பட்ஜீஸ்க்கு அதுங்கக்கிட்ட பேசினா ரொம்ப பிடிக்கும். அதுங்களும் நம்மக்கிட்ட க்யூட்டாக பேசும். இப்படி பேசுகிறதால அது சத்தம் போடும் அப்படின்னு மீனிங் இல்லை. பட்ஜீஸோட சவுண்ட் ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்களா இருந்தால் இந்த பட்ஜீஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். கேனரி ரொம்ப குட்டியாக இருக்கும். அதோட ஸ்மால் சைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் ஃப்ரெண்டாக திகழுது. கேனரியோட ஸ்மால் வாக்கல் சவுண்ட் சில சமயங்களில் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்குறதில்ல. ஃபின்ச்சஸ் கூட கேனரிஸ் மாதிரியே குட்டியாக அழகாக இருக்கும். ஃபின்ச்சஸை தனியாக வைக்கிறத விட ஒரு சின்ன குரூப்பாக வச்சிங்கன்னா அதுங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். டே ஃபுல்லாக சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். பட் அதோட சத்தம் அதிகமாகலாம் இருக்காது. ஃபின்ச்சஸ் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் வரை வாழும். காக்டெயில்ஸ் மற்ற சின்ன பறவைகளை விட கொஞ்சம் பெரிய இடம் தேவைப்படும். அதுங்க நம்மளை கூப்பிடுற விதம் மற்றும் அதோட வாய்ஸ் ஒன்றும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் டிஸ்டர்ப் பண்ணாது. காக்டெயில்ஸ் பொதுவாக 10 to 25 இயர்ஸ் வரை வாழும். லவ்பேர்ட்ஸ் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான பேர்டுங்க. இதுங்களோட லவ் பாண்டிங் ஃபீச்சரால் இது அறியப்படுது. நார்மலாக லவ்பேர்ட்ஸ் ரொம்பவே சாந்தமான, மென்மையான, சிறந்த பறவை. மார்னிங் ஃபுல்லாக நல்ல ஜாலியாக சத்தம் போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் வீட்டில் அதிக நேரம் தனிமையிலே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா குன்னூர்கள் உங்களுக்கு ஏற்ற பறவை. அதுங்க அதோட சுட்டித்தனமான விளையாட்டுகளால் உங்களை நல்லாவே என்டர்டெயின் பண்ணும். அதுங்களை உங்கள் ஷோல்டரில் உட்கார மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் அதுங்க வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு உங்களை மாதிரி நல்லாவே மிமிக்ரி பண்ணும். பயோனஸ் 40 ஆண்டுகள் வரை வாழும். இந்த அழகான பறவை 10 அங்குலம் நீளம் வரைக்கும் வளரும். எல்லார் கூடயும் விளையாட ரொம்பவே ஆசைப்படும். இதுக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கூட விளையாட விரும்பவும் செய்யும். இது ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் பெரும்பாலும் மற்ற பெட்பேர்ட்ஸை விட ரொம்பவே புத்திசாலித்தனமான கருதப்படுது. இது பெரும்பாலான மனித பேச்சை புரிந்து கொள்ளுது. பாசத்தை அதிகமாக காட்டுற பேர்டாகவும் இது திகழுது. காக்கட்டூஸ் இது ஃபின்ச்சஸ், லவ்பேர்ட்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். பட் இந்த பேர்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் பாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓனர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பாண்டை உருவாக்கும். காக்கட்டூஸ்க்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த காக்கட்டூஸை நீங்கள் பெட்டை வளர்க்குறதுக்கு முன்னாடி நிறைய டைம் இந்த பேர்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நல்லாவே யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அதோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அது ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிடும். பட் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இது மாதிரி ஒரு நல்ல கம்பெனின்னு உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு லோன்லியான ஃபீலும் வராது. டவ்ஸ் இது ஒரு மீடியம் சைஸ் பெட் பேர்ட். இதுங்களுக்கு ஆளுங்க பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதுங்களே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கும். ஓனர் கூடயும் நல்லாவே விளையாடும். மேக்ஸிமம் அதுங்களே சுத்தமாக இருக்கிறதால மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அடிக்கடி கொஞ்சம் கேஜில் இருந்து ரூம்குள்ளே விட்டு விளையாண்டிங்கன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காது. பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.